இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். மத்தேயு 8:3. அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு சித்தமான காரியம் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தேவன் உங்களை சுத்தப்படுத்த விரும்புகின்றபடியினாலே இந்த மாதத்திலே உங்கள் மத்தியிலே வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் கவலையோடு கூட இருக்கலாம், இந்த காரியம் எப்படி நடக்கும், இதற்கு சித்தம் உண்டா என்று. தேவ பாதத்திலே அமர்ந்து தேவனை நோக்கி பாருங்கள். ஒரு குஷ்டரோகி தேவனிடத்திலே கடந்து வந்த, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னபோது, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னார். நாமும் தேவ பாதத்திலே இந்த காலை வேளையிலே அமர்ந்து கர்த்தருக்கு நேராக நம்ம ஒப்புக் கொடுப்போமானால், அது நம்மால் முடியாத காரியமாக இருந்த போதிலும் தேவனுக்கு சித்தம் உண்டு. நிச்சயமாய் தேவன் சகல காரியத்தில் உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம்.